வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒளி தத்துவம் கர்மாவாக நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா எப்படி இந்த ஒளி தத்துவம் மூலமாக நல்ல சம்பவங்களாகவும் வாழ்க்கை தீய சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது பார்த்துட்டு இருக்கிற வகையில இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம்ல நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2024 கடகராசிக்கு எப்படி இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எத்தகையோட பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, குரு, ராகு, கேது மற்ற மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, ஒரு அமைப்பு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ சனி நீடித்த அஷ்டம சனியாக 8ஆம் இடத்திலே கடகராசிக்கு நீடிக்கிறார். அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல குருவும் நீடித்து இருக்க போகிறார் ஆகஸ்ட் மாசம் முழுக்க. ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது, புதன், சுக்கிரன் 2ஆம் இடத்துல மாதம் ஒரு ஆல்மோஸ்ட் 22 நாட்கள் இருந்து மாத கடைசியில தான் பார்த்தீங்கன்னா ஒரு 22ஆம் தேதிக்கு மேல புதன் ராசிக்குள்ளேயும் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்குள்ள போய் நீச்சமாகக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்க. ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய் 11ஆம் இடத்திலேயே நீடித்து ஆல்மோஸ்ட் 27 நாட்கள் 90% 95% ஆஃப் த மாதம் செவ்வாய் 11ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமையான ஒரு விஷயம். அது 27ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே சூரியன் இப்ப 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அந்த சிம்மத்துக்குள்ள அவரோட வீட்டுக்கே போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி போறாரு. ஸோ இப்படிதான் மாற்றம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பயிற்சியும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் அது மாத கடைசியில தான் மாறுறாங்க. ஸோ அத்தகைய ஒரு பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, 11ஆம் இடத்திலே நீடித்து குருவும் செவ்வாயும் இருப்பது ஒரு நல்ல பலம் தான். அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடந்த ஒரு 1.5 மாசமாக சில பெனிஃபிட்ஸ் பெறுகிறீர்கள் தான் உண்மை. ஏன்னா கடந்த 1.5 வருஷம் 1.25 வருஷம் கடகராசிக்காரங்க அஷ்டம சனியில என்னென்ன பாடுபடுறாங்க, இழந்த வேலையை பெற முடியல, அந்த பழைய நிலைமைக்கு போக முடியல, படிக்கிறவங்களையும் முதல்ல மாதிரி படிக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில நிறையா பிரச்சனைகள், எல்லா பேர்டனும் அவங்க தான் சுமக்க வேண்டியதா இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு போக வேண்டியிருக்குது. கணவர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய விஷயங்கள், கடகராசிக்காரங்கள் ஹெல்த் விஷயங்கள், ஃபினான்ஷியல் விஷயங்கள், கருத்து வேறுபாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஷ்டம சனி. 8ஆம் இடத்துல ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வர்றது, அது ஒன்னொன்னும் கடகராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க. ஒரு மே 1ஆம் தேதியிலேருந்து இந்த குரு 11ஆம் இடத்துக்கு போய் அப்புறம் ஒரு ஜூன் ஜூலைலேருந்து செவ்வாயும் 11ஆம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட், ஒரு சின்ன பலன். அதாவது பாலைவனத்துல ஒரு சின்ன சோலைவனங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறார். ஒரு 10 கதவு மூடி இருக்குதுன்னா அதில் ஒரு 2 கதவு திறந்துச்சு சார் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட். கண்டினியூ ஆகக்கூடிய அதே பெனிஃபிட், அதே ட்ரெண்டு ஆகஸ்ட்ல கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் குறிப்பா முதல் 3 வாரத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால அது மூலமா சில ஆதாயங்கள், சில பெனிஃபிட் அடைகிறது, சில குடுக்கல் வாங்கல எதிர்பார்க்கிற பணம் கொஞ்சம் வர்றது, சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, அது மாதிரி செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை சனி நீடித்து பார்க்கிறார். வருமானத்துக்கு இப்போ ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு எல்லாமே ஒரு டென்ஷனும் ஒரு டைட்னஸும் கொடுக்குறாரு. ஆனால் சுக்கிரனும் புதனும் கொஞ்சம் சில மூலமா எனக்கு கொஞ்சம் காசு வந்தது, சில ஒரு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி எனக்கு வந்தது, அல்லது எனக்கு ஒரு சின்னதா ஒரு வர வேண்டிய பணம் வந்தது, சில ஹெல்ப் கிடைச்சதுங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் கட்டாயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு அஷ்டம சனி நீடித்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு சில ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, எதிர்பார்க்க சில விஷயங்கள், குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய ஒரு சேலரி பாக்கியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் காட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ
இது பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே உடல்நல கோளாறு பிரச்சனைகள், பாத்ரூம்ல வலிக்குட்டு விழுந்து இன்னுமே பிரச்சனை, அது மாதிரி சில திடீர்னு 1.5 வருஷம் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான மெடிசன் நமக்கு கிடைக்குது. இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது. இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில அம்சங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வயதானவர்களுக்கு கண்டிப்பாக காட்டிக்கிறது. இதே மாதிரி கடகராசி படிக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, ஒரு 12th எக்ஸாம் எழுதலான்னு இந்த வருஷம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் பெட்டராக இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துலையும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. ஏன்னா புதன் வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வருகிறார். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறார். ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இருந்த மாதங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கடகராசி அமைப்பு வந்து என்னதான் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் சில பெனிஃபிட்டும் சில ஒரு உற்சாகமும் சில கான்ஃபிடன்ஸும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக முதல் 3 வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பெற்று பயன்படுத்த வேணுங்கிறது என்னுடைய அட்வைஸுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர இது ஒரு துல்லியமாக உங்கள் ஜாதகத்தில் என்ன தசைகள் நடக்குது, உங்களோட ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, கிரகங்கள் எப்படி இருக்கிறத வச்சு தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். உங்களோட ஜாதகத்தில் நல்லமையான தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கம்மியாகவும் நல்ல பலன்கள் அதிகமாகவும், உங்கள் ஜாதகத்தில் தசாபூத்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை, நம்ம ஒரு 6ஆம் வீட்டு தசையோ 8ஆம் வீட்டு தசையோ ஒரு கடுசான திசை நடக்கும் பொழுது நான் சொன்ன சுப விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ உங்களோட ஜாதகம் எப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன் எடுக்கும். இது பொதுவான பலன்களே தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.